தாளிச்சிட்டு வச்சு சாம்பார் பார்க்கலாம். அது துவரம்பருப்பு, தக்காளி நல்லா 4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கேரட்டு ஒரு கத்திரிக்காய் போட்டுருக்கேன். முருங்கைக்காய் ஒன்று போட்டுக்கலாம். உப்பு தேவையான கரைசல் ஒரு புளி நனைய போட்டு அது கரைச்சி ஊற்றிக்கலாம். பொடி 2 ஸ்பூன், மசாலா பொடி இது எல்லாம் சேர்ந்தது தான். கொத்தமல்லி, சீரகம், தனியாலும் மல்லி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் போடவில்லை. தண்ணி தேவையான ஊற்றிக்கலாம். வச்சுட்டு அப்புறம் தாளித்து கொட்டிக்கலாம். உடனே சாம்பார் வேறு பாத்திரத்துக்கு ஊற்றிடுவோம், இல்லை டேஸ்ட் மாறிடும். சாதம் உரைக்க கூட்டு 1500க்கும் மேற்பட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ் சமையல் வீடியோக்களுக்கு தேவைப்பட பார்த்துக்கலாம். கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் தயார்.